ஹலோ காய்ஸ், லேட்டஸ்ட் ஸ்பெஷல் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணத்தை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கணுன்றதுக்காக என்னென்னமோ கார்த்திக் பண்ணிகிட்ருக்காருன்னே சொன்னாங்க. டின்னர் கூட்டிகிட்டு போகிறது, அவை ஊட்டி விடுறது, அதுக்கப்புறம் மெட்டி வாங்கி கொடுக்கறது, ரூம் டெக்கரேட் பண்ணி இது பண்ணுறதுன்ட்டு நிறைய வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுறாரு. எதுலேயுமே இந்த அண்ணன் வந்துட்டு பெருசாக வந்துட்டு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரம்யாவும் கடுப்புலேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரம்யா பெரிய இடியாக தூக்கி போடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கரெக்டாக சரவணனும் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சி, என் தம்பியை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்களாமே, அப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதைன்ற மாதிரி சொல்லி ஒரே மிரட்டிட்டு இருக்கிறாரு. அப்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, பிளான் பண்ணி அவங்க ஆளுங்களை வச்சு ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தரை கட்டையால் அடிக்க வச்சுறாங்க. அப்புறம் அவர்கிட்ட பேசுகிறாங்க. இப்போ உங்களை கட்டையில் அடித்தது யார் அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. கார்த்திக்கோட அண்ணன் சரவணன் தான் அடித்தார் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நீங்கள் போய் இப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவருமே வந்துட்டு சரவணன் தான் இது பண்ணாருன்னு சொல்லிட்டு மேலதிகாரி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் போலீஸ்காரங்க வந்துட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கிற அண்ணன் கார்த்திக்கை வந்துட்டு ஃபோன் பண்ணி கார்த்திக்கிட்ட வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அண்ணன் வந்துட்டு ஆஃபீஸ் அடித்து உடச்சிட்டாரு, இங்கே இருக்கிறோம் மண்டையெல்லாம் உடச்சி வச்சுருக்காரு, அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு உடனே கார்த்திக் ஷாக் ஆகிறாரு. நேரடியாக அங்கேருந்து வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கார்த்திக் அவங்க அப்பாவும் போகிறாங்க. அப்புறம் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. உடனே அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தவொடனே இதை பற்றி சொன்னோன்னே அண்ணன் ஷாக் ஆகிடுறாங்க. எப்படியாவது நான் என் சின்னத்தானை காப்பாற்றுவேன், இவ்வளோ நாள் இல்லாமல் எதுக்காக பெரியத்தான் வந்துட்டு திடீர்னு என் லைஃப்பில் அடிப்போ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரப்போகுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.